எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து கூடங்குளத்துலேருந்து வரோம். என்னோட நேம் வந்து அனிதா. ஹஸ்பண்ட் நேம் வந்து அஜீஸ் ஐசக் ஜேசுராஜ். இவங்களுக்கு அக்டோபர் 19th வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. பைக்கில் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தவங்க வந்து அடிச்சதுல இடுப்பு எலும்பு வந்து 3 துண்டா உடஞ்சிருச்சு. வலது சைடு இடுப்பு எலும்பு உடஞ்சிருச்சு. அப்போ ஆக்சிடென்ட் ஆனோன்னே நாங்கள் நேராக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். நாகர்கோயிலில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். அங்கே வந்து எலும்பு ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்கள் அங்கே 1 வீக் இருந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 25th வந்து அவங்களுக்கு வந்து இந்த லிவரில் வந்து பிலிருபின் ஜாஸ்தி ஆயிருச்சு, மஞ்சக்காமலை ஜாஸ்தி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் லங்ஸில் வந்து நீர் போட்டிருக்கு அப்படி சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு உடம்புலாம் வீங்கிட்டு ஒரு மாதிரி மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த 25th அன்னைக்கு. அதனால உடனே நாங்கள் வந்து சரி நாங்கள் இப்போ வேறு ஹாஸ்பிட்டல் போகிறோம் நாங்கள் தான் ரெக்கமெண்ட் பண்ணி நாங்கள் உடனே கிம்ஸ்க்கு வந்தோம். கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 8:30 போல் நைட்டு 25th நைட்டு வந்து ஒரு 8:30 போல் நாங்கள் வந்தோம். வந்த உடனே உடனே டாக்டர்ஸ் எல்லாருமே உடனே வந்து பார்த்து உடனே ஸ்கேன்லாம் பண்ணிவிட்டு உடனே ஒரு 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 1 ஹவருக்குள்ளே அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாமே சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆன டைமில் வந்து அந்த எலும்பு 3 துண்டா உடஞ்சதுல ஒரு எலும்பு வந்து மலக்குடலில் குத்தி கிழிஞ்சிருந்து. அது அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் ஃபஸ்ட்டு போன ஹாஸ்பிட்டல் அவங்க பார்க்கல. அதுக்கப்புறம் அது குத்தி கிழிஞ்சதுல வந்து அவங்களுக்கு அவங்க சாப்பிட்டதுல நிறையா மோஷன் போய் பிளட்ல கலந்துருச்சு. செப்சில்ஸ் ஆயிருச்சு. நிறையா இன்ஃபெக்ஷன் ஆகி அவங்க வந்து பயங்கர கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருந்தாங்க. எங்களுக்கு அது ஃபஸ்ட்டு தெரியாது. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் டாக்டர்ஸ் சொன்னாங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க. ஓகே நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் நீங்கள் லேட்டாக வந்திருந்தாலும் அந்த பேஷண்ட் நாங்கள் எடுக்க மாட்டோம். அந்தளவுக்கு கிரிட்டிக்கலாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கிரிட்டிக்கல் கேர் யூனிட்ல நம்ம யாரெல்லாம் ஆமாம் கிரிட்டிக்கல் கேரில் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே 1:55க்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐசியூல இருந்தாங்க. ஐசியூல இருக்கும்போது உடனே நைட்டை 1:55க்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. பண்ணிட்டு உடனே டால்டன் சார், ஆர்த்தோ டாக்டர் வந்து டால்டன் சார், இது ஜெனரல் சர்ஜரி பண்ணது வந்து பாலா வித்யாசாகர் சாரும் ஆண்டன் சாரும் அவங்க 2 பேர் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நைட்டே சொல்லிட்டாங்க அவங்க வந்து ஓகே நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4:30 போல் சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் 4:30 போல் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க நல்லா இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் கேரில் வச்சுருந்தாங்க. மெடிக்கல் சர்ஜரி அந்த இதில் வச்சுருந்தாங்க, ஐசியூவில் வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருந்தாங்க. ஏன்னா பிலிருபின் வந்து மஞ்சக்காமலை வந்து 20.4 போயிருச்சு. அவங்களுக்கு அந்த அந்த நிறைய அந்த ஊண்டு வந்து ரொம்ப ஜாஸ்தி அதிகமாக அந்த காயங்கள் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து லிவர் ஃபங்க்ஷன் ஆகாமல் அது ஷாக்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லங்ஸில் வந்து நீர் போட்டிருந்து அப்படி நிறைய ப்ராப்ளம் இருந்தனால அந்த பிலிருபின் வந்து அவங்களுக்கு 20.4 போயிருச்சு. ஆனால் அவங்க பாலா சார் சொன்னாங்க அவங்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச நாங்கள் மெடிசன் எல்லாமே நாங்கள் கரெக்டாக கொடுத்துட்டே இருக்கோம், எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டல் கிடைக்குது, நீங்கள் பயப்படாதீங்க, அவங்களுக்கு சரியாயிரும் அப்படி சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு எமர்ஜென்சி கேரில் வந்து அந்த கிரிட்டிக்கல் கேரில் வந்து முரளிதரன் அதான் அவங்க தான் ஐசியூ இன்சார்ஜ். அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க. போகும்போதெல்லாம் நல்லா பயப்படாதீங்க ஒன்றும் செய்யாது, எங்களுடைய பெஸ்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்தாங்க. அப்புறம் அப்புறம் ஒவ்வொரு நாளுமே நல்லா கேர் பண்ணாங்க. அங்கே உள்ள சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருமே நல்லா கேர் பண்ணி அந்த நைட்டும் பார்க்கலும் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு 6 days கழிச்சு தான் அவங்க அதுக்கப்புறம் கண் ஓப்பன் பண்ணாங்க. அவங்க முழிச்சது. அதுக்கப்புறம் அந்த பிலிருபினும் அப்புறம் அவங்க சொன்னாங்க நிறையா இந்த அவங்களுக்கான ஆன்டிபயோட்டிக் எல்லாமே கிடைச்சிட்டு தான் இருக்குது, போட்டுட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதேமாதிரி ஆன்டிபயோட்டிக் போட்டதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் நாள் வந்து 20.4 இருந்தது, அடுத்த நாள் வந்து 14 ஆயிடுச்சு. அப்புறம் ஒவ்வொரு நாளாக குறைஞ்சி குறைஞ்சி வந்து அதுக்கப்புறம் நவம்பர் 5th வந்து ஏன்னா அவங்களுக்கு அடிப்பட்டது பின்னாடியும் இந்த L4 L5லையும் அவங்களுக்கு அந்த அந்த போன்ஸில் லைட்டாக அந்த இடுப்பெலும்பு அதுலேயும் உடஞ்சிருந்து பின்னாடி அடிப்பட்டது. அது நவம்பர் 5th வந்து மறுபடியும் அதை ஆப்ரேஷன் பண்ணி இடுப்பு வழியாக அது பண்ணி அதை சரி பண்ணிட்டாங்க. மற்றபடி அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் கேர் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 35 days நாங்கள் இருந்தோம். தினமும் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. டால்டன் சார் நல்லா நல்லா பார்த்துக்கிட்டாங்க, பாலா சாரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஆண்டன் சாரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க அவங்க இவ்வளோ தூரம் அவங்கள வந்து கொண்டு வந்தது அது ரொம்ப மிராக்கல் பேஷண்ட் அந்தளவுக்கு சொன்னாங்க. ஏன்னா இவ்வளோ பிரச்சனை இருந்தும் உங்களுக்கு எதுவும் ஆகலை, நீங்கள் வந்து நல்லபடியாக திரும்பி வந்துட்டீங்க, கால்லாம் இப்போ பார்த்துட்டு சொன்னாங்க நடந்துடலாம். பிசியோ டாக்டர் சாஜி சார்லாம் பார்த்துட்டு அவங்களும் பிசியோ கொடுத்தாங்க. நல்லபடியாக எல்லாமே இப்போ இருக்குது, நடக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அந்த ஊண்டெல்லாம் நல்லா க்ளோஸ் ஆகிட்டு அந்த ஊண்டுக்கு அந்த பஸ்லாம் வர்றதுக்காக இது போட்டிருந்தாங்க, வேக்யூம் தெரப்பி போட்டிருந்தாங்க. அது வந்து இப்போ நல்லா க்ளோஸ் ஆகி இப்போ ஸ்டிச் போட்டாச்சு.
இனி வந்து அந்த ஸ்டீல் மட்டும் தான் உங்களுக்கு எடுக்கணும். கடவுள் கிருபையில எல்லாமே நல்லபடியா. செப்சிஸ்ல மீண்டு வர்றது 100 ஆமா. அந்த செப்சில்ஸ் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் ஆகுறது வந்து அது ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படி சொன்னாங்க. ஏன்னா செப்சில்ஸ் ஆயிட்டுனா அன்னைக்கு அந்த அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படி சொன்னாங்க. ஆனா இவங்க அதுலேருந்தும் அதையும் ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ணி சாதிச்சிட்டாங்க. அதுக்காக சார் அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிடுறேன், தேவனுக்கு. அதே மாதிரி சார் அவங்க 3 பேருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ரொம்ப தேங்க்யூ சார். நான் பர்சனலாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இவங்களுக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்க டைமில் வந்து நாங்கள் அவ்வளோ ஃபாஸ்டிங் இருந்தோம். ஃபேமிலிலையும் சரி, எல்லாருமே எங்கள் சர்ச்லேயும் சரி அவ்வளோ ப்ரேயர் நடந்துச்சு. ஒவ்வொருத்தரும் வந்து உனக்காக நான் 2 மணிக்கு எந்திரிச்சு ஜோம் பண்ணேன், 12:30க்கு ஜோம் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ ப்ரேயர் நடந்துச்சு அவங்களுக்காக. அந்த நேரத்தில் வந்து நான் இவங்களுக்காக ப்ரேயர் பண்ண எல்லாருக்கும் நான் வந்து முதல்ல ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி எங்கள் ஏசப்பா வந்து உண்மையிலே அவ்வளோ எங்கள் ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு ஜீவனை கொடுத்தாங்க. அதுக்கு ஏசப்பா கூட நன்றி. எங்கள் மாமா மாமி, அதுக்கப்புறம் எங்கள் டாக்டர் அங்கிள், ஆன்ட்டி, ஸ்டீவ் அப்படி நிறைய பேர் வந்து அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. அவ்வளோ ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ண எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்கிறேன். டாக்டர் சார், பாலா சார் கூட இவங்களுக்கு சிலுவெல்லாம் போட்டு நல்லா ப்ளஸ் பண்ணி அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணாங்க. இந்த நேரத்தில் வந்து இப்போ இவங்க ஜீவனோட இருக்காங்கன்னா முதல்ல உண்மையிலே ஏசப்பா மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடுத்து உண்மையிலே டாக்டர்ஸ் வந்து அவ்வளோ அவங்களுக்கு நல்லா நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. எல்லாருக்குமே நான் முதல்ல நன்றி சொல்லிடுறேன். தேங்க்யூ.